விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் லைகா புரொடக்ஷன் தயாரிப்பில் ஏஎல் விஜய் இயக்கத்தில் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் உருவாகியுள்ள மிஷன் சாப்டர் 1. படத்தின் ஆரம்ப காட்சியை பார்த்ததும் நாம் ஏஎல் விஜய் படத்திற்கு வந்திருக்கிறோமா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் படத்திற்கு வந்திருக்கிறோமா என்று சந்தேகம் வந்துவிட்டது. அவர்தான் காஷ்மீர் தீவிரவாதிகள், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்று இந்த படங்களை கொண்டு வந்து நம் மண்டைக்குள் நிரப்புவார். அப்படிதான் இந்த படத்தின் ஆரம்பமும் அப்படிதான். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவி விட்டார்கள், காஷ்மீரில் ஊடுருவி விட்டார்கள் என்று ஒரு வீட்டையே போய் போலீஸ் சோதனை இடுகிறது. அங்கு 2 தீவிரவாதிகள் பிடிபடுகிறார்கள். அவர்கள் இருவரும் தப்பி லண்டனுக்கு சென்று விடுகிறார்கள். லண்டனில் ஒரு ஜெயிலையே தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அந்த தீவிரவாதிகள் லண்டன் போலீசாரையே மிரட்டி அங்கு உள்ள 3 தீவிரவாதிகளை விடுவிக்க சொல்லி போராடுகிறது. அவர்களை விடுவிக்க விடாமல் அங்கு அருண் விஜய் வந்து ஒரு தடைக்கல்லாக நிற்கிறார். யார் அந்த அருண் விஜய்? ஏன் அங்கு தடைக்கல்லாக நிற்கிறார்? ஏன் தீவிரவாதிக்கும் அவருக்குமான ஃபைட், சண்டை என்ன, பிரச்சனை என்ன என்பதுதான் மீதி கதை. கண்டிப்பான ஜெயிலராக வாழ்ந்து வந்த அருண் விஜயின் வாழ்வில் ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டு அதே தீவிரவாதியால் அவருடைய மனைவி கொல்லப்படுகிறார். அவருடைய மகள் மிகப்பெரிய நோய்க்கு ஆளாகிறார். அந்த நோயிலிருந்து மகளை மீட்பதற்கு தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு லண்டனுக்கு மகளை காப்பாற்ற செல்கிறார். அவருக்கு 30 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. அந்த 30 லட்சம் ரூபாய் ஹவாலா மூலம் உதவியாக கிடைத்து அதை வைத்து ட்ரீட்மெண்ட் செய்யலாம் என்று போகும்போது அங்கு அதே பழைய தீவிரவாதியால் பாதிக்கப்பட்டு சிறையில் அகப்படுகின்றார். அந்த சிறையில் இருந்து கொண்டே தீவிரவாதியை எப்படி அருண் விஜய் பிடித்தார், அவரை எப்படி தன் கைக்குள் கொண்டு வந்தார், அந்த சிறையின் அதிகாரியான எமி ஜாக்சன் அவருக்கு அருண் விஜய்க்கு எந்த அளவுக்கு உதவியாக இருந்தார் என்பதே மீதி கதை. இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போதே பக்கத்தில் இருந்த பத்திரிகையாளர் என் காதில் கிசுகிசுத்தார். இவர்களுக்கு காஷ்மீரும் தெரியவில்லை, காஷ்மீர் மேப்பும் தெரியவில்லை. இந்த லட்சணத்தில் லண்டனில் வந்து மிகப்பெரிய சிறையை கைக்குள் கொண்டு வந்து விடுகிறார்கள். இது என்ன காமெடியா இருக்கு என்று சொன்னார். ஆம், அப்படித்தான். ஏஎல் விஜய் அர்ஜுன் படத்தை ஒரு பழைய கதையை எடுத்து மறுபடியும் அர்ஜுன் பாணியில் கொடுத்திருக்கின்றார். அருண் விஜய் தன்னுடைய நடிப்பில் கம்பீரம் காட்டுகின்றார். ஒரு போலீஸ் அதிகாரியின், அதாவது ஒரு வார்டர், ஒரு ஜெயிலரின் பணியை மிக சிறப்பாக கம்பீரமாக செய்கிறார். அதன் பிறகு அதே போல லண்டனிலும் வந்து அவர் தன்னுடைய கம்பீரத்தையும் தன்னுடைய சண்டை காட்சியிலும் தன்னை சரியாகவே பயன்படுத்தியிருக்கின்றார். டைரக்டர் சொன்னதை செய்திருக்கின்றார். எமி ஜாக்சனை பார்க்க சகிக்கவில்லை. முகம் அப்படி கேடு தட்டி போயிருக்கிறது. எதற்காக அவரை மிகப்பெரிய எதற்காக இந்த கதாபாத்திரத்தில் அவரை போட்டார்கள் என்று தெரியவில்லை. அதற்கு பதிலாக மீனாவை போட்டிருந்தாலாவது மக்கள் ரசித்திருப்பார்கள் போலிருக்கிறது. மிஷன் உண்டு, சாப்டர் இல்லை. அதாவது கதையில் வலுவும் இல்லை, என்ன சொல்ல வருகிறார் என்பதும் திரைக்கதையில் தெளிவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.